ஒரே கொண்டாட்டம் தான்ப்பா. ஃபுல்லா கொண்டாட்டம், கொண்டாட்டம், கொண்டாட்டம்னு இந்த கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயரு, பொங்கலு, போகி, மோளம் சின்ன வயசுல மோளம் அடிச்சதெல்லாம் ஞாபகம் வந்து, கொண்டாட்டம் ஒரு செலிப்ரேஷன் மூட்லயே இருக்க மாரி இருக்கு. அதனால கர்த்தர் நல்லவர். இந்த வீடியோ மூலியமாக கர்த்தர் உங்களிடத்தில் பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கர்த்தருடைய சமூகத்தில காத்துக்கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவரே என்னப்பா இது ஒரே ஃபெஸ்டிவலாவே போயிட்டுருக்கு. இந்த இடத்துலயா ஒண்ணுமே பண்ண மாட்றாங்க. ஒரு விதமான ஏக்கத்தோடு அப்படியே இருந்தேன். இந்தியால இருந்தா மோளம்லாம் அடிச்சு பயங்கரமா செலிப்ரேட் பண்ணியிருக்கலாம். இங்க எதுவுமே இல்லையே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, கர்த்தர் ரொம்ப அழகா எனக்கு பேசினாரு. உங்களிடத்தில பகிர்ந்து கொள்கின்றேன். உங்களுடைய இருதயத்துக்கு அவைகள் பிரயோஜனமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். எல்லா ஃபெஸ்டிவல் கொண்டாடுறீங்க. ஃபெஸ்டிவல்லாம் கொண்டாடி முடிச்சிட்ட பிறகு, நம்மளுடைய ஃபெஸ்டிவல் ஒண்ணு வரப்போகுது. அந்த ஃபெஸ்டிவலுக்கு யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க அப்படின்றத கர்த்தர் எனக்கு பேசினார். என்ன ஃபெஸ்டிவல்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, ஒரு கல்யாணம் ஒண்ணு நடக்க போகுது. கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கல்யாணம். எல்லாருக்கும் தெரியும். கிறிஸ்தவர்களா இருந்தாலே கண்டிப்பா அந்த கல்யாணத்த குறிச்சு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவர்கள் யாருனா இருந்தீங்கனாக்கா, அந்த உங்ககிட்ட இருக்க இந்த இன்விடேஷன வந்து அந்த தெரியாதவங்களுக்கு குடுத்து, அவங்களையும் அந்த கல்யாணத்துக்கு நீங்க கூப்பிடலாம் தாராளமா. அவங்களும் வந்து கலந்து கொள்றதுக்கு அவங்களும் பாத்திரவான்கள் தான். ஏன்னா, ஒருத்தர் சிலுவையில இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சிலுவையில வந்து அநேக மக்களுக்காக, புறஜாதிகளுக்காக அவர் வந்ததே அந்த ஜனங்களுக்காக மட்டும் தான், யூதர்களுக்காக மட்டும் தான் வந்தாரு. ஆனா, இந்த புறஜாதி ஜனங்கள்லாம் வந்து பரிதபிக்கிறாங்க. ஐயோ! ஒரு அம்மா வந்து என்ன பண்றாங்க, பயங்கர காஸ்ட்லியான ஒரு தைலத்த எடுத்து அவர் கால்ல போட்டு அவங்க முடிய வச்சு துடைக்கிறாங்க. "என்னம்மா நீ ஏம்மா இவ்வளோ காஸ்ட்லியான தைலத்த எடுத்து தேய்க்கிறியே?" அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவங்கலாம் கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, "அவளுக்கு புடிச்சத பண்றா. உனக்கு என்ன வந்தது? உன் வேலைய பாரு" அப்படின்றாரு. அதுபோல இந்த உலகத்தில இவங்களுக்காக தான் வந்தாரு. ஆனா, மத்தவங்கலாம் பரிதபிக்கிறத பார்த்து, சரிப்பா இவங்கள ரட்சிக்கிறதுக்காக தான் வந்தேன். நீங்களும் பரிதபிக்கிறீங்க. உங்களுக்கும் நான் அந்த கிருபைய கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, எல்லா மக்களுக்காக ஒருத்தர் சிலுவையில அடிக்கப்பட்டார். அந்த அடிக்கப்பட்டு அவர் ரத்தத்த சிந்தி, அந்த ரத்தத்த விலைக்கிரயமாய் கொடுத்து, பாவத்தில இருக்கிற இந்த உலகத்தில இருக்க எல்லா மக்களையும் மீட்டெடுத்து, அவங்க தலைமையில ஒரு கிருபைன்னு ஒண்ணு வச்சுட்டாரு. அந்த கிருபை என்ன பண்ணுதுன்னா, அ கல்யாண வீட்டுக்கு போறதுக்கு ஒரு இன்விடேஷன் மாரி ஆயிடுச்சு. இப்போ இந்த இன்விடேஷன வந்து யார்கிட்ட குடுக்கணும், யார்கிட்ட குடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஞானத்த என்ன பண்றாருன்னா, கிறிஸ்தவர்களாகிய நெறைய பேரோட இருதயத்தில போடுறாரு, சிந்தையில போடுறாரு. அத பற்றிக்கொண்டு அத கரெக்ட்டா கையாள்றவங்க, அவங்க அத செஞ்சுட்டு இருக்காங்க. செய்யாதவங்களுக்கு இந்த வார்த்தைய கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். யார்கிட்டலாம் இந்த இன்விடேஷன் இருக்கோ, அந்த இன்விடேஷன தெரியாதவங்களுக்கு குடுங்க. கல்யாண வீட பத்தி அறியாதவங்களுக்கு குடுங்க. ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கு. அந்த ஃபெஸ்டிவல்ல அது என்னன்னா கல்யாணம். அந்த கல்யாண வீட்டுக்கு போறதுக்கு எல்லாரும் ஆயத்தமாயிட்டுருக்கோம். ஆயத்தமாகாதவங்க கைவிடப்பட்டுருவாங்க. கைவிடப்பட்டா என்ன ஆகும்? அதுக்கப்புறம் நடக்க போற காரியங்கள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு பார்த்தா தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இத சொல்லி பயமுறுத்தணும் அப்படின்றது என்னுடைய சித்தம் கிடையாது. என்னுடைய எண்ணம் கிடையாது. உங்கள எல்லாரையும் கல்யாண வீட்டுக்கு அனுப்பணுன்றது மட்டும் தான் எனக்கு எண்ணம். ஏன்னா, சூப்பரா அங்க விருந்து இருக்கு. செம்ம பிரியாணி. சிக்கன் பிரியாணி பிடிக்கும்னா சிக்கன் பிரியாணி. மட்டன் பிரியாணி பிடிக்கும்னா மட்டன் பிரியாணி. இல்ல ஒட்டக பிரியாணி பிடிக்கும்னா ஒட்டக பிரியாணி. எது நீங்க இல்ல யானை, காண்டாமிருகம் எதுனா கேட்டீங்கன்னா கூட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். என்ன பண்றது? காலங்கள் மாற மாற நம்ம இப்படிலாம் பேச வேண்டியதா ஆயிடுச்சு. அப்படி பேசினா தான் ஜனங்க வந்து என்ன பண்றாங்க? கேட்குறாங்க. ஏன்னா இந்த ஃபோன் ரீல்ஸ்ல எத பார்த்தாலும் ஒரே காமெடி. காமெடி பார்த்தா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5,000,000 லைக்கு, 10,000,000 லைக்கு இப்படியா வந்துட்டுருக்கு. ஏய் ருபா ஒண்ணுமே இல்லையேடா! நம்ம அத விட பயங்கரமாலாம் பேசிட்டு இருக்கோம், பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னும்போது சரி ஓகே நம்ம டாபிக் போவோம். இந்த சுவாபங்கள் கொஞ்சம் அப்படியே ஜாலியா இருக்கிற சுவாபங்கள் நடுவுல வந்துட்டு போகுது. அத எவ்வளோதான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நெனச்சாலும் அத கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓகே கல்யாண வீட்டுக்கு போனோம். அந்த கல்யாண வீட்டுக்கு போறதுக்கு நாம என்ன பண்ணணும்னா, நம்மள ஆயத்தப்படுத்தணும். நம்மள ஆயத்தப்படுத்தும் பொழுது, அந்த கல்யாண வீட்டுக்கு போய் நீங்க விருந்து சாப்பிட்டு, மணவாளன பார்த்து, "ஹாய், ஹலோ ஆண்டவரே! எப்பா எப்படிப்பா இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறவங்களும் இருக்காங்க. "அப்பா ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம்ப்பா" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறவங்களும் இருக்காங்க. "அண்ணா நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறவங்களா, அவர அண்ணான்னு பார்க்குறவங்க அண்ணான்னு பார்ப்பாங்க. மணவாளனா பார்க்குறவங்க மணவாளனா பார்ப்பாங்க. அப்பான்னு பார்க்குறவங்க அப்பான்னு பார்ப்பாங்க. கடவுளே, தெய்வமே அப்படின்னு பார்க்குறவங்க தெய்வமே அப்படின்னு பார்ப்பாங்க. நம்ம அந்த நம்மளோட எண்ணம், நம்மளுடைய டார்கெட் எல்லாமே அந்த கல்யாண வீட்டுக்கு போறது மட்டும் தான் இருக்கணுமோ கண்டி, அதுக்கு நேரா அந்த வழிய காமிச்சு விட்டுட்டோம்னா சூப்பரா இருக்கும். இத காட்டி விடுறதுனால நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. நான் காட்டி விட்டுட்டு நானும் அந்த கல்யாண வீட்டுக்கு தான் போறேன்.
அப்படின்னும்போது எனக்கு எதனா கிடைக்குதா, கமிஷன் எதனா கிடைக்குதான்னு பார்த்தா கமிஷன்லாம் கிடையாது. பவுல் சூப்பரா சொல்லியிருப்பாரு 1 கொரிந்தியர்ல. ரொம்ப அழகா எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அது. ரொம்ப 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 பிடிச்ச வசனம். ஏன்னா, தன்னைத்தானே வெறுத்து அப்படின்ற வார்த்தைய இந்த வசனம் வந்து சூப்பரா அத மெடிடேட் பண்ணும்போது ரொம்ப அழகா இருந்தது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இத செய்றதுனால நான் ஒரு பெரிய ஆளு, நான் ஒரு பெரிய பாஸ்டரு, பிஷப்பு, ஊழியக்காரன், இவாஞ்சலிஸ்ட்டு கிடையவே கிடையாது. நான் ஒரு சாதாரண ஒரு குப்பை. நான் ஒரு மண்ணு. நான் பாவியிலயும் பயங்கரமான பாவி. இந்த உலகத்தில நான் தான் வொர்ஸ்ட் கேரக்டர்ன்னு சொல்லலாம். அந்த மாதிரி நான் என்ன குறிச்சு அடிக்கடிக்கு சொல்லிப்பேன். ஆண்டவரே நான் ஜஸ்ட்டு ஒரு இதுப்பா அவ்வளோதான். ஒரு 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 பெரிய ஒரு மிஷின்ல குட்டியோண்டு ஸ்க்ரூ அவ்வளோதான். அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த வசனத்த உங்ககிட்ட சொல்றேன். உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். கல்யாண வீட்ட மறந்துறாதீங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையை செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். அப்படின்னும் பொழுது, ஆண்டவரே நான் தான்ப்பா இந்த இடத்துல செடி நட்டேன். நான் தண்ணி ஊத்துனேன். அந்த செடிக்கு நான் தான் சொந்தம் அப்படின்னு சொந்தம் கொண்டாடுறதுக்கு இங்க ஒண்ணுமே கிடையாது. விளையை செய்கிறார் பார்த்தீங்களா? அது வளர வைக்கிறார் பார்த்தீங்களா? அந்த மண்ணை உண்டு பண்ணாரே, அந்த சூரியனை உண்டு பண்ணாரே, நம்ம அந்த லெவலில் யோசிக்கணும். அவரால தான் எல்லாமே. இப்போ இந்த வார்த்தையை உங்ககிட்ட போட்டுடுறேன். இந்த கல்யாண வீட்டுக்கு போகணும். கடைசி காலம்னு ஒன்று இருக்குது. இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகைன்னு ஒன்று வரப்போகுது. அந்த 2ஆம் வருகைக்குள்ளே நம்ம போகணும். ரகசிய வருகைன்னு ஒன்று இருக்குது. அதில் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் ரகசிய வருகையில் போகணுமா, இல்லை 2ஆம் வருகையில் அவர் வரும்பொழுது, ஐயோ உண்மையிலும் ஊழியக்காரனே பா, என் பக்தன்பா, என்னை தேடி இருந்தான்ப்பா, என்னையே நம்பிட்டு இருந்தான் அவனை தூக்கு, அவனை விட்டுறாத, இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள்லாம் நடக்க போகுது. அந்தி கிறிஸ்து கையில் இந்த நாட்கள் போக போகுது. அந்தி கிறிஸ்து கையில் அரசாள்ற நாட்கள் வரப்போகுது. இதுக்குள்ளாக இந்த ஜனங்க போய் மாட்டி சிக்கி தவிக்கக்கூடாது. அதுக்குள்ளே என் ஜனங்களை நான் கூப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் கூப்பிடக்கூடிய ஒரு நாட்களுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோன்னா பிரவேசித்து வாழ்ந்து கொண்டிருக்கோம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய போர் நடக்குது, அது இதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் நடக்குது. நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுதுன்னே தெரில. ஜாலியாக கரும்பு சாப்பிட்னு இருக்கோம். அப்படின்னும் பொழுது எனக்குள்ளே வந்த பாரம், என்னால் முடிஞ்சுது இந்த வீடியோ மூலியமாக ஒரு 2 பேர் இல்லை ஒருத்தர் இந்த வீடியோ 10 நிமிஷம் இருக்குன்னா அதில் ஒரு நிமிஷத்தை பார்த்த ஜனம் யாராவது ஒருத்தவங்க இருதயத்துக்குள்ளே தொடப்படாதா அப்படின்றது தான் எனக்குள்ளே இருக்கிற ஒரு பாரம், ஒரு வாஞ்சை. இதை பார்க்குற அநேக அன்பு தேவஜனங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்கிறேன். இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்தீங்க, எப்படியாப்பட்ட வாழ்க்கைலாம் வாழலாம். பேலஸில் வாழலாம், மாளிகையில் வாழலாம், இல்லை குடிசையில் வாழலாம், குப்பத்தில் வாழலாம், எங்கே வேணாலும் வாழலாம். ஆனால் எல்லார் கையிலையும் ஃபோனுன்னு ஒன்று இருக்குது. இந்த வார்த்தை ஃபோன் மூலிமா ட்ராவல் ஆகும்னு எனக்கு தெரியும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் உங்களுக்காக 2026 வருஷங்களுக்கு முன்னாடி சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஏன்னா நீங்கள் பாவத்தில் பிறந்து பாவத்திலே மரிக்கக்கூடாது, நீங்கள் நீதிமானாக இருக்கணும். இந்த பாவமான வாழ்க்கையிலேருந்து நீங்கள் வெளியில் வந்து தேவனுக்கேற்ற ஒரு நீதிமானாக நீங்கள் இருக்கணும். பாவம் பண்ணுறதுல என்ன இருக்குது? குடிக்கிறதுனால என்ன பண்ண போகிறோம்? லங்ஸ் அழிஞ்சு செத்து போக போகிறோம். சிகரெட் பிடிக்கிறதுனால என்ன பண்ண போகிறோம்? செத்து போக போகிறோம். எல்லாமே வந்து நம்ம மரணத்துக்கு ஏதுவான காரியமாக இருக்குது. இல்லைப்பா, அதை விட சூப்பராக ஒன்று சொல்கிறேன் பாரு. நீ நல்லா வாழ்ந்து, நல்லா சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு 4 பேர் மதிக்கிற மாதிரி நீ வாழ்க்கையை வாழ்ந்து, உன் குடும்பத்தை நீ சந்தோஷமாக பார்த்து, உன்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் நீ ஒரு நன்மை செஞ்சு பாரு. அதில் வர மகிழ்ச்சி வேறு எதுலையுமே வராது. அன்பு ஜீவஜனங்களே, நீதியுள்ள வாழ்க்கையை வாழ வைக்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார். அந்த நீதியான வாழ்க்கையை தெரிஞ்சு கொள்ளுங்கள். அந்த இன்விடேஷன் உங்களுக்கு கிடச்சிரும். அந்த இன்விடேஷனை நீங்கள் கை கொண்டுட்டீங்கன்னா நீங்கள் கல்யாண வீட்டுக்கு ரெடியாக இருப்பீங்க. நீங்கள் போயிட்டு ஆகாரம் செய்ய வேண்டாம். நீங்கள் கையிட்டு எதுவுமே செய்ய தேவையில்லை. உங்களுக்கு எல்லாமே ரெடியாக இருக்கும் பஃபெட்டில். அங்கே ஃபுல்லாக பெரிய டேபிள் வச்சு பயங்கரமான விருந்து இருக்கும். மணவாளனை சந்திக்கிற நாளுக்கு எல்லாம் ஆயத்தமாகுங்க. 2ஆம் வருகை வரப்போகிறது. சீக்கிரமாக காலம் செல்லாது. மக்களே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விலையை செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும்னு பவுல் கொரிந்தியரில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். அதுபோல் எல்லாமே அவரால் தான் ஆகும். உனக்கு வாழ்க்கை நன்மையை பெறணும்னா அவர் தான், ஒருத்தர் தான். நீ அவரை போய் நோக்கி பார்த்தனா தான் முடியும். எப்படி பார்க்கறதுன்னு தெரில பிரதர். ஏசப்பா எனக்குள்ளே வாங்க, தட்ஸ் இட், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அந்த நீ சொன்ன இயேசுவே நீ சொல்கிற இந்த ஒரு வார்த்தையில் உனக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவார். உன்னை தூங்க விட மாட்டார். சொப்பனத்தில் கனவுல வருவார். உனக்கு கண்ணை மூணாலே உனக்கு ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் உனக்கு காமிச்சிட்டே தான் இருப்பார். இது நான் பொய்யா சொல்ல, இதை நான் சொல்லி இதை செஞ்சு அநேக சாட்சிகளை என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அநேக சாட்சிகள் என் காதுகளை கேட்டிருக்கு. அதனால் பொய் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. உண்மையுள்ள வார்த்தை. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான்னு கர்த்தர் வேத வசனத்தில் போட்டிருக்கு. நான் அந்த ஆசீர்வாதத்தை பார்த்துட்டேன் என்னன்னு சொல்லிட்டு. இந்த வாழ்கிற வாழ்க்கையே அவர் கொடுத்த ஆசீர்வாதம் தான். அப்படின்னும் பொழுது எல்லாமே அவர் தான். நீங்களும்
அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நுழையணும். நீங்களும் சந்தோஷமா இருக்கணும். நீங்களும் பலுகி பெருகணும். நீங்க மட்டும் இல்ல, உங்க குடும்பம், உங்க சந்ததி, உங்க தலைமுறைகள் அழுக்கான ஒரு பாவமான ஒரு வாழ்க்கைக்குள்ள போகாதபடிக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து 2ஆம் வருகை கர்த்தருக்கு சித்தமானா, அது சீக்கிரமாக வந்ததுன்னா, அந்த வருகைக்கு நீங்க தயாரா இருக்கணும். அந்த வருகையில நீங்க கிளம்பும்பொழுது தான் அந்த கல்யாண வீடு தயாராகும். இந்த கல்யாண வீட்டுக்கு போகிறதற்கு நீங்க எல்லாம் ஆயத்தமாயிடுங்க. மணவாளனை சந்திக்க மணவாட்டிகளாய் நாம் எல்லோரும் போகும்பொழுது, நம்மள உபசரிக்கிறதற்கும், நம்மள வரவேற்கிறதற்கும் அநேகர் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் உங்கள் இருதயத்தில கிரியை செய்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். அந்த தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. ஏசப்பா எனக்குள்ள வாங்கன்னு ஜெபிங்க. கர்த்தர் உங்க இருதயத்தில பெரிய மாறுதல கொண்டு வருவாரு. இத நீங்க செஞ்சதுக்கு அப்புறம், உங்க காதுகள் கேட்கும்படியான ஒரு ஆசீர்வாதமுள்ள வார்த்தைகள உங்க சுற்றி இருக்கிற ஜனங்கள் பேசுகிறத உங்க காதுகள் கேட்கும். எத்தனை பேர் உங்கள ஏளனமா பேசியிருந்தாங்களோ, அத்தனை பேர் கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்கள பிரகாசமுள்ள ஒரு ஒளியாய் கர்த்தர் மாற்றுவார். ஏனென்றால் அவரே மெய்யான ஒளி. கர்த்தர் நல்லவர்.